ஆனந்தம். எப்படி? பரிபூர்ண ஆனந்தம். அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேர் இன்பம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட பரிபூர்ண ஆனந்தம் இருக்கணும், நித்திய பேரின்பம் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி போகணும்? சந்தோஷமா போகணும். ஐயோ, இந்த பாஸ்டர் ரொம்ப நேரம் வொர்ஷிப் நடத்திட்டாரு, ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணிட்டாரு, ரொம்ப நேரம் மெசேஜ் கொடுத்துட்டாரா? இல்லை, ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயற்கையாக ஒரு மனசாட்சியை தந்திருக்கிறார். எது தப்பு, எது சரி என்று அறிந்து கொள்ள. அடுத்து, நாம் ஆண்டவரால் மீட்கப்பட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நேரத்திலே ஒரு சுத்த நல் மனசாட்சியை நமக்கு தருகிறார். எப்படி? சுத்த நல் மனசாட்சியை தருகிறார். அந்த நல் மனசாட்சி ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறது. நம்முடைய மனதிலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ, அந்த காரியத்தை நாம் சொல்லும் போது நாம் கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தீர்க்கதரிசிகளிடத்திலே ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களோடு ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய தூதர்களை கொண்டு பேசினார். நேரடியாக பேசினார். மோசே போன்ற மக்களோடு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், உங்களிடத்தில் இருந்து என்னத்தை எடுத்து போடணும்? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு என்னத்தை தருவாராம்? சதையான இருதயத்தை தருவாராம். உன் இருதயத்தை மாற்றுவேன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா உன் இருதயத்தை என்ன செய்வேன்? மாத்திடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. கல்லான இருதயத்தை எடுத்து தூர போட்டுட்டு சதையான இருதயத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் சொல்றாரு, புதிய ஆவியை உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. புதிய ஆவியை தருவேன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆச்சு? சவுல் என்ற ராஜாவை குறித்து நாம் அறிவோம். சவுலை ராஜாவாக ஆக்கியது தேவன் தான். தேவன் ராஜாவாக ஆக்கிய பின்பு சவுலிடத்திலே நீ இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். எப்போ அவன் அதை செய்யாதேன்னு கேட்ட பிறகும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்தான்? நலமானதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அங்க என்ன நடந்தது? ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி சென்று வேறே அலைக்கழிக்கிற ஆவியினால் அவன் பிடிக்கப்பட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் செய்தது நிறைய தப்பு இல்லை, ஒரே ஒரு தப்பு தான். ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான்? அவனை அலைக்கழிக்கிற வேறே ஆவியை பெற்றுக்கொண்டான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால், நம்ம 95 சங்கீதத்துல நிறைய பேருக்கு பாராம தெரியும். அந்த சங்கீதத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் என்ன செய்யாதீங்க? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நிறைய நேரத்துல விசுவாசிகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை ஆராதிக்கிற நாம் கடின இருதயம் உள்ளவர்களாக ஆகிவிடுகிறோம். முதலாவது கடின இருதயம் எப்படி வருகிறது? நமக்கு ஆண்டவர் இயற்கையாகவே தந்திருக்கிற மனசாட்சியை அடகு வைத்து விடுகிறோம், அல்லது புறம்பே தள்ளி விடுகிறோம், அல்லது கொண்டு விடுகிறோம். மனசாட்சி சொல்லுது, நீ பேசுனது தப்பு, நீ செய்யறது தப்பு. இந்த நாட்கள்ல
கொஞ்சம் கடினமான உபதேசம், ஆனா சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் என்னோட இடைப்பட்டது இந்த வருடத்திலே மறுரூபத்தின் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. மாற்றமல்ல, மறுரூபம் தேவை. Not change but transformation is required. நாம் மறுரூபமாகாவிட்டால் நம்மால் ஆண்டவரை தரிசிக்க முடியாது என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு, அநேக சாட்சிகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே நாம் ஒரு சில காரியத்தை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோனா தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போய் நினிவே இன்னும் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போம், தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார். அவன் எங்க போனான்? தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போனான். அவன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா போகும்போது அவன் மட்டுமா பாதிக்கப்பட்டான்? கப்பல்ல இருந்து அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து தூக்கி கடல்ல போடுற வரைக்கும் அவன் என்ன சொல்லல, நான் தான் குற்றவாளின்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த மனசாட்சியை என்ன செய்துட்டான்? எடுத்து போட்டான். சீட்டு போட்டு அவன் பேர்ல சீட்டு விழுந்த போதுதான் உண்மையை சொல்றான். ஆண்டவர் என்னைய நினிவேக்கு போக சொன்னாரு, நான் தர்ஷீஸுக்கு போறேன், இப்ப என்ன பண்ணுங்க, நீ தூக்கி கடல்ல போட்டுருங்க. கடல்ல போனதுக்கு அப்புறம் மீனின் வயிற்றுல உட்கார்ந்தான் 3 நாள். அப்பதான் அவனுடைய மனசாட்சியிலே குத்தப்படுகிறான். ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். ஆண்டவர் மீனின் வயிற்றில் அவனை உயிரோடு காத்தார். அவன் முறையிட்ட போது அவனை என்ன செய்தார்? நினிவேல கொண்டு சேர்த்தார். அப்போ உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்தே தீருவார். நம்ம எங்க வழி விலகி போனாலும், நம்ம எங்க நம்முடைய மனசாட்சியை அடகு வைத்தாலும், நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும், நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் நடந்தே தீரும். ஆமென். அவன் நினிவேல போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். 40 நாள் தான், எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போம். ராஜாவில இருந்து மிருகங்கள் வரைக்கும் அனைத்தும் அங்கே உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறார்கள். அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்மால் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ஒரு நல்ல நிழல்ல ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து எப்ப இவங்கெல்லாம் அழிக்கப்படுவாங்க, எப்ப இவங்கெல்லாம் அழிக்கப்படுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி மனம், எவ்வளவு நல்ல மனம்! நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இவர்கள்லாம் அழிய வேண்டும் என்று உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. ஆமணக்கு செடியின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமணக்கு செடியை என்ன செய்துட்டது? பூச்சி சாப்பிட்டுட்டது. இப்போது என்ன ஆகிறாரு? எரிச்சல், எரிச்சல் வருகிறது. அநேக வேளைகளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது செய்யாமல், அவரை விட்டு அவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் வேறே காரியத்தை செய்தால் நாம் இந்த யோனா தீர்க்கதரிசியை போன்ற அனுபவங்கள் வழியாக கடந்து செல்லக்கூடும். ஆண்டவர் கொண்டு போய் மீன் வயிற்றுல 3 நாள் இருக்க முடியுமா? யாராவது டைஜஸ்ட் ஆகிறதா? அவனுக்கு அந்த ஞாபகம் கூட வரல. ஆண்டவர் இனிய 3 நாள் என்ன செய்தாரு? மீன் வயிற்றுல பாதுகாத்தாருங்கிற ஞாபகம் வரல. கதறுகிற ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்லி மீன் கொண்டு போய் நினிவேல சேர்த்துட்டது. நினிவேக்கு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு மனசுல என்ன இல்ல? நல்ல மனம் வரவில்லை. அப்போ சுத்த நல் மனசாட்சி அவனிடத்திலே வேலை செய்யவில்லை, கிரியை செய்யவில்லை. அவன் எரிச்சல் அடைகிறவனாய் இருந்தான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இந்த எரிச்சலின் ஆவி அதிகமாக இருக்கிறது. அது பிள்ளைகளாகட்டும், பெரியவர்கள் ஆகட்டும், யாராக இருக்கட்டும். ஆங்கிலத்திலே நன்றாக சொல்வதனால் we don't know to respond to people, we know to react to people. போமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, போப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் இன்னைக்கு கேட்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. உங்கள் வார்த்தைகள் உப்பினால் சாரமேறியதாய் மற்றவர்களுடைய மனதை குற்றப்படுத்துகிறதா, துன்பப்படுத்துகிறதா என்பதை அறியாமல் இன்று நாட்களிலே கிறிஸ்தவர்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை துன்பப்படுத்துகிற, குற்றப்படுத்துகிற
துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாயிருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினால் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று இருக்கிறோம். ஆனால் மற்றவங்களை மன்னிக்க நமக்கு மனசே இல்லை. என்னுடைய சொந்த குடும்பத்திலே என்னுடைய தகப்பனார் தன்னுடைய மைத்துனரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ செத்தாலும் ஏன் கட்டையில விழிக்க கூடாது, நீ என் வீட்டு வாசற்படி ஏறக்கூடாது. எதுக்கு தெரியுங்களா? ஒரு காரியத்துல என்னுடைய தகப்பனாருக்கு என்னுடைய தகப்பனாருடைய மைத்துனர் சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்மள நிறைய பேர், நான் அதை பார்த்து வளர்ந்தவன், அந்த ஒரே வார்த்தையினால அந்த குடும்பத்திற்கும் எங்க குடும்பத்திற்கும் என்ன இல்லை, ஒட்டு உறவே இல்லை. என்னுடைய தகப்பனார் தன்னுடைய சொந்த சகோதரியினுடைய பெயரை என் சகோதரிக்கு சூட்டினார். எவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னு பாருங்க. எப்படி தன்னுடைய சொந்த சகோதரியினுடைய பெயரை என்னுடைய சகோதரிக்கு வைத்து அவ்வளவு அன்பா கூப்பிடணும்னு சொல்லி அந்த சகோதரிக்கு அந்த பெயரை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் சகோதரிய அந்த பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஏன்? அவர்களுடைய சொந்த சகோதரியினிடத்திலே ஒரு மனஸ்தாபம், ஒரு சின்ன மனஸ்தாபம், ரொம்ப பெரிய மனஸ்தாபம்லாம் இல்ல, சின்ன மனஸ்தாபம். இன்று வரை அந்த பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். நம்ப முடிகிறதா உங்களால்? இப்படித்தான் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்கிறோம். மன்னிக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. நாம் இன்னும் கடினப்பாடுகளை சுமந்து, கசப்புகளை சுமந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடணும்பா, சதையான இருதயத்தை நான் உனக்கு தரணும். அந்த இருதயம் நிலைத்து இருக்கணும்னா உன் உள்ளத்துல புதிதான ஆவியையும் நான் வைக்கணும். அப்போ இந்த ஆவியை ஆண்டவர் வைக்க வேண்டுமானால் நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவர் என் கூட பேசும்போது நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு பலம் கொடுங்க, ஆண்டவரே இந்த நபரை மன்னிக்க. பெண்கள் கூட்டம் நடக்கும், இந்த சிஸ்டர் வந்தா நான் வரலைங்க, அவங்க வீட்டுல நடக்குதா நான் வரலைங்க, நான் கிறிஸ்தவன், நான் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டியவன், நான் கசப்பை மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர முடியாது. அதைத்தான் நாம் நிறைய நேரம் இல்லாதனால இதை மட்டும் சொல்றேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 23 இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு உன் சகோதரனுக்கு உன் பேர்ல ஏதாவது குறை இருந்ததுன்னா முதல்ல போய் நீ என்ன பண்ணு, அவனிடத்துல ஒப்புரவாயிட்டு ஏன் சமூகத்துக்கு வா. உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை, உன் இருதயத்தை எனக்கு தர முடியலன்னா உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம் அறிவோம். தாவீது பத்சேபாளிடத்திலே தவறு செய்தான். தவறு செய்த போது அவனிடத்திலே வந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ செய்தது தவறு, நீ தவறு மட்டும் செய்யல, அவளுடைய கணவனை கொலை செய்த கொலைகாரன் என்று அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? 51வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க, ஆண்டவரே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பிங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதுங்க, ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்து கொள்ளாதீங்க ஆண்டவரே என்று மன்றாடுகிறான். இன்னைக்கு நம்ம மன்றாடுறது இல்லை. ஆண்டவர் பேசுகிறார், நிறைய பேர் மூலமா பேசுகிறார், வொர்ஷிப் பண்ணும்போது பேசுகிறார், வசனத்தின் மூலமாக நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துகிறார், வீட்டுக்கு போகும்போது உணர்த்துகிறார். இந்த நாட்களிலே வாலிப உள்ளங்கள் அநேகர் தங்களுடைய சொந்த பெற்ற தாய் தகப்பனிடத்திலே பேசுவதில்லை.
சொந்த சகோதர சகோதரியிடத்தில் பேசுவதில்லை. எங்கள் லைஃப் குரூப்புக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார், என் சகோதரியிடத்தில் நான் பேசி 8 வருடங்கள் ஆகிறது. ஆனால் நான் 3 ஆராதனையும் கலந்து கொள்கிறேன். ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆமென். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, நம்மால முடியாதுங்க. மற்றவங்க நம்மளை காயப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது, நம்முடைய எமோஷன் நம்மளை ரூல் பண்ணிச்சுது அப்படின்னா, எப்படி நம்முடைய எமோஷன் நம்மளை ரூல் பண்ணிச்சுதுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? மறக்கவோ மன்னிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ முடியாது. முதலாவது செய்ய வேண்டியது, நீங்கள் உங்க சரீரங்களை என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நமக்கு ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற இந்த ஃப்ளெஷ்லி டிசையர்ஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சரீரத்தின் காரியங்களை முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்டத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னா என்ன? நானல்ல ஆண்டவரே, நீர் என்னிலே செயல்படும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது காரியம். அந்த பகுதியில் கடைசி பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் ஆராதனை செய்யலாங்க, கையை உயர்த்தி நான் ஆராதனை செய்யலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட, என்னுடைய சொந்த சகோதர சகோதரியிடத்துல, என்னுடைய கணவனிடத்துல, என்னுடைய மனைவியினிடத்துல, என்னுடைய பிள்ளையினிடத்துல எனக்கு சமாதானம் இல்லைன்னா நான் வந்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியாது. நான் என் மாம்சத்தினால், நான் மாம்ச கிரியையினால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்றால் ஆண்டவரை நான் ஆராதிக்க முடியாது. ஏனென்றால் அவர் அன்பானவர், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் பரிசுத்தமானவர். என் இருதயத்தில் நான் கசப்ப வச்சுட்டு நான் வந்து ஆராதிக்க முடியாது. அந்த ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை அல்ல, கடமைக்காக நான் செய்கிற ஆராதனை. இன்னைக்கு ஏன் சொந்த தாயிடத்திலே, தகப்பனிடத்திலே எனக்கு பேச முடியவில்லை என்றால், அவர்கள் கடந்து சென்ற பாதையை நான் நினைத்திருக்கிறேனா? 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை நினைத்திருக்கிறேனா? இல்லை உன்னை தோளிலே சுமந்த தகப்பனை நினைத்திருக்கிறாயா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தார், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல என்ன செய்யணும்? இதிலும் பெரித கற்பனை வேற ஒன்றுமே இல்லை. என் வீட்டில் என்னுடைய சொந்த மனைவியினிடத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே அன்பு காட்ட முடியவில்லை என்றால் என்னால் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத புத்தியுள்ள ஆராதனை அல்ல. இன்று கிறிஸ்தவ மார்க்கத்திலே அன்பு தணிந்து போகிறதை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். குடும்பத்திலே அன்பு தணிகிறது, வேலை ஸ்தலத்திலே அன்பு தணிகிறது, சொசைட்டியிலே அன்பு தணிகிறது, ஆலயத்திலே அன்பு தணிகிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கும் அந்த அன்பு? தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே. நான் என்னைக்கு என் சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேனோ, என்னைக்கு நான் என்னுடைய விருப்பு வெறுப்புகளை நான் சிலுவையில அறைகிறேனோ, அன்னைக்கு தான் நான் என்ன செய்ய முடியும்? புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியும். ஆண்டவர் அதை முதல்ல கேட்கிறாரு. உன் சரீரத்தை கொண்டு வந்து சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துரு. நான் எல்லாத்தையும் சுமந்துட்டேன், உனக்கு கசப்பு இருக்கா? வா, ஏன் என்னிடத்துல வா. நான் உனக்காக எப்படி அடிபட்டேன், நான் உனக்காக எப்படி காயப்பட்டேன், உனக்காக எப்படி நான் குட்டப்பட்டேன், நான் எத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உனக்காக நான் கல்வாரியிலே எத்தனை காரியங்களை சகித்தேன். உன்னால் இதை சகிக்க முடியாத ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். அடுத்து 2வது வசனத்துல, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்.
வேஷம் தெரியாமல் வெளியே போகும்போது சிரிச்சு, ஐயோ இவர மாதிரி ஆள் உண்டா? வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? போராட்டங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க முடியாது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. நீங்க தாங்க உப்பு, நீங்க தாங்க வெளிச்சம். நீங்களே சாரமற்று போனால், வீட்டிலேயே அந்த சாரம் இல்லை, வீட்டிலேயே ஒளி வீச முடியல, வீட்டிலேயே என்னையால சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா மற்றவங்களோட சமாதானமா இருக்க முடியாது. வீட்டில் அன்பு செலுத்த முடியலன்னா மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாது. என் கூட பிறந்த சகோதரனிடத்துல நான் அன்பு செலுத்த முடியவில்லை, சகோதரியினிடத்திலே அன்பு செலுத்த முடியவில்லை, நான் என்னுடைய சொந்த தாயிடத்திலே அன்பு செலுத்த முடியவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நான் வந்து ஆலயத்திலே ஆராதித்து நான் அவரை எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்ய முடியாது? பதில் கொடுக்கவே முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ முதல்ல போய் என்ன பண்ணு, மனம் பொருந்திட்டு ஏன் சமூகத்துக்கு வான்னு சொன்னாரு. பேதுருவனத்தில் என்ன சொன்னாரு? என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்த எத்தனை முறை மன்னிக்கணுமா? 7 முறையாவது நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? 7 முறையாவது நான் மன்னித்திருக்கிறேனா? அவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான் அல்லது அவ இந்த வார்த்தையை சொல்லிட்டா, அவ்வளவுதான், லைஃப் லாங். இப்படித்தான் கிறிஸ்தவ உலகம் அன்பை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்று நம்மை எச்சரிக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ரொம்ப கடினமான வசனம், ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இன்று பேசும்படியாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். எவ்வளவு கடினமான வார்த்தை தெரியுங்களா? ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்முடைய சுத்த நல் மனசாட்சி மூலமா பேசுறாரு. வர்ஷிப் நேரத்தில் பேசுறாரு. கதறி அழலும் போல இருக்கு. படுக்கை அறையில படுத்திருக்கும் போது பேசுறாரு உங்களோட. இல்ல நீ செய்தது தப்பு, மன்னிப்பு கேளு. இந்த மாதிரி ஏதாவது பிரசங்கத்துல பேசுறாரு. நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது பேசுறாரு. வேத வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். தாவீதுக்கு தெரியும், நான் என் இருதயத்தை கடினப்படுத்தினா என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுவேன். ஏன்னா சவுல் அடைந்த காரியத்தை அவன் பார்த்திருக்கிறான், கண்ணார பார்த்திருக்கிறான். இவன் வாத்தியம் கருவிகளை வாசிக்கும் போது தான் அவனை பிடித்திருக்கிற அசுத்த ஆவி, அலை கிழிக்கிற ஆவி கடந்து செல்லும் அவன் கண்ணாக பார்த்திருக்கிறான். ஆண்டவர் எச்சரிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறான். அதனாலதான் போய், ஆண்டவரே ஈசோப்புனால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொன்னார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் முதலாவது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். 2வது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். உங்களுக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், இயேசுவின் அன்பை சுமந்து செல்லுகிற ஜனங்கள். அதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி. உலகத்தில் இருக்கிறவன் என்னெல்லாமோ ஐடென்டிட்டியை போட்டுக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஐடென்டிட்டி என்னதுதான்? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 என்னிடத்துல இல்லைன்னா நான் உலகத்துக்கு கொடுக்க முடியாது, என் குடும்பத்தில் கொடுக்க முடியாது, என்னுடைய அயலகத்தரத்தினிடத்தில் கொடுக்க முடியாது. இதைத்தான் இன்னைக்கு உலகம் இழந்து நிற்கிறது. அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு வேலைக்கு போகிற ஒருவரானாலும் சரி, படிக்க போகிற ஒருவரானாலும் சரி, எவ்ரிபடி இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஏன்?
சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிறைவு இல்லை. மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுகிற, மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடைகிற, மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது அதை குறித்து சந்தோஷப்படாமல் எரிச்சல் அடைகிற, மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். செல்ஃபிஷ் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு தனி ஐடென்டிட்டி வச்சிருக்கிறாரு. என் ஐடென்டிட்டி என்னது? கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பு. அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது யாருமே இல்லை. அந்த அன்பு முதலாவது என் வீட்டில் செயல்படணும், அடுத்து என்னுடைய திருச்சபையில் செயல்படணும், அதுக்கு அடுத்து சொசைட்டியில் செயல்படணும். நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இந்த நபரா இதை செய்ய மாட்டான், இவன் அன்பானவன். இவன் போற இடத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இவன் போற இடத்துல அல்லது இவ போற இடத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும் என்ற சாட்சிகளை கேட்க வேண்டும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும், அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதை மட்டும்தான் நம்முடைய ஐடென்டிட்டியா நம்ம கொள்ள முடியும். நம்ம போற இடத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். விடுதலை கொடுத்தார், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர் சமாதானத்தை கொடுத்தார், அவர்கள் சமாதானத்தோடு இருந்தார்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரிடத்திலே 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதலித்தான். 6 பேர் 7 பேர் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன இல்லை? மனசாட்சியே இல்லை. சரிதானா? ஆண்டவரோடு 3.5 வருடங்கள் இருந்தாங்க. ஆண்டவரை அவங்கள எங்கேருந்து பிடிச்சாரு? மீன் பிடிக்கிறவனையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவனையும் பிடிச்சு கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன சொன்னார்? நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மனுஷரை பிடிக்க வேண்டியவங்க என்ன எங்கே போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. கடைசியா ஆண்டவர் எம்மாவூருக்கு போன சீஷர்கள், நம்பாத தோமா, வழிமாறி போன பேதுரு, மற்றவர்களையும் வழிமாறி போக செய்த பேதுரு, எல்லாரையும் எப்படி சந்தித்தார் தெரியுமா? தோமாவை வந்து விரலை விழாவில் போட்டு பாருன்னு சொல்லி அவனுக்காக வந்தார். பேதுருவை பார்த்து 3 முறை மறுதலித்த பேதுருவை பார்த்து, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? இவர்களிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்ப திரும்ப சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை நீ பராமரிப்பாயாக. ஆண்டவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய வேண்டிய காரியத்தை செயல்படுத்த வேண்டுமானால் ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய அன்பு இருக்கும்போது ஆண்டவர் மன்னிக்க கிருபை செய்வார். ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்து போடுவார், வணங்கா கழுத்தை எடுத்து போடுவார். என் சொந்த தாய் தகப்பனிடத்துல எனக்கு பேச முடியல அப்படின்னா முதல் காரியம், ஏன் அப்பா வீட்டில் எல்லா சந்தோஷமும் இருக்கு, அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவே முடியாது. என் தகப்பனையும் தாயையும் நான் கனம் பண்ணலை, அவர்களிடத்துல நான் பேசலைன்னா, என் சொந்த சகோதர சகோதரியிடத்தில் என்னால் பேச முடியல, அன்பு காட்ட முடியலைன்னா, உலகத்தில் போய் நான் அன்பை குறித்து பேச முடியாது, அன்பை பிரசங்கிக்க முடியாது. நான் எத்தனையோ தவறு செய்திருக்கிறேன், அந்த ஆண்டவர் எனக்கு மன்னித்தார். இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக இந்த சீஷர்கள் வந்து மேல் வீட்டு அறையில் காத்திருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை எப்போ நாடுனாங்களோ, எப்போ ஆண்டவருடைய சமூகத்தை நாடுனாங்களோ, அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருந்தது. அவருடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருந்தது. அந்த மறுரூபமாகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றோம், ஒவ்வொரு வாரமும் வசனத்தை கேட்குறோம், ஒவ்வொரு வாரமும் ஆராதனை செய்கிறோம், ஒவ்வொரு வாரமும் காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் எப்படி இருப்பேன்? சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் தான் இருப்பேன். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆள வேண்டும். மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கசப்பான வேர் நம்மிலே வேர் கொள்ளாதபடி எடுத்து எரிய வேண்டும். அதான் சொல்றாரு, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்னாலேயே உங்க கோபம் என்ன செய்யணும்? தணிய வேண்டும்.
அப்போ நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனதிலே கசப்பை, வெறுப்பை, எரிச்சலை, கோபத்தை நான் வைத்துக்கொண்டு அதையே சுமந்து கொண்டு அலைந்தால் பிசாசு என்னிலே செயல்படுவான், ஆண்டவருடைய ஆவியானவர் என்னிலே செயல்பட முடியாது. அதனால ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5:17. ஐயா, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா என்ன செய்யணும்? பழசெல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதுசாகணும், எல்லாம் புதுசா இருக்கணும், பழையவெல்லாம் ஒளிந்து போகணும். ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார்னா இந்த கல்லான இருதயம் என்கிட்ட இருக்கக்கூடாதுங்க, சதையான இருதயம் வேணுங்க. அசுத்த ஆவியின் கிரியை என்னிடத்துல இருக்கக்கூடாது. என் மனசுல நான் கசப்ப வெறுப்ப வச்சிருக்கிறேன்னா என்ன வச்சிருக்கிறேன்? நான் ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படவில்லை, நான் வேற ஏதோ ஒரு ஆவியினால ஆளுகை செய்யப்படுகிறேன். முதலாவது அது என்னுடைய வீட்டில் ஆரம்பிக்கணும். அங்கிருந்து எங்க போகணும்? சொசைட்டிக்கு போகணும். ஆண்டவர் ஆவியினால் வழிநடத்தப்பட, ஆவியானவரால் வழிநடத்தப்பட அவருடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக, அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக நம்முடைய மனம் என்ன செய்யணும்? மறுரூபமாகணும், புதிதாகணும். அந்த புதிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எப்படி சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டார்களோ, புதிய ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ, புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டார்களோ, எப்படி அவர்களால் எழும்பி பிரகாசிக்க முடிந்ததோ, எப்படி இந்த உலகத்தையே கலக்கிறவர்களாக அவர்கள் மாறினார்களோ, அப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அது இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்னைக்கே அது ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கே நம்ம வீட்டில் ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் என் சகோதரனிடத்திலே, என் சகோதரியிடத்திலே, என் பிள்ளையினிடத்திலே, என் கணவனிடத்திலே, என் மனைவியினிடத்திலே என்னால் பேச முடியவில்லை, கசப்பை வைத்திருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவர் எடுத்து போடுவார். எண்ணியால நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமா. டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபத்தின் அனுபவம், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லல? கல்லான இருதயத்தை நான் சதையான இருதயமா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவேன்னு சொல்லல. கல்லான இருதயத்தை என்ன செய்திருவேன்? I'll pluck it out. ஆண்டவர் எடுத்து போட வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. நிறைய நேரத்தில் பிள்ளைகளால் மனம் குத்தப்பட்ட அநேக தாய் தகப்பன்மார் அல்லது சகோதர சகோதரிகளினால் மனம் குற்றப்பட்ட அநேக சகோதர சகோதரிமார் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யணும்? அவங்களுக்கு மன்னிக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவாராக. அவர் புதிய ஆவியினால் உங்களை நிரப்புவாராக. அன்பின் ஆவியினால் நிரப்புவாராக. மன்னிப்பின் ஆவியினால் நிரப்புவாராக. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம், அந்த பேரின்பத்தினால் நிரப்புவாராக. இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். என்னைக்கு இந்த கசப்பையும் எரிச்சலையும் நாம் மனதிலே சுமந்து கொண்டு தெரிகிறோமோ, நம்மை நாமே காயப்படுத்துகிறோம். நம்மை நாமே காயப்படுத்துகிறோம். எப்படி காயப்படுத்துகிறோம் அப்படின்னா, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆவியானவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தை நாடுவோம். அவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் வேஷம் போட வேண்டாம் ஆண்டவரே. வீட்டில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், திருச்சபையில் ஒரு வேஷம். நோ ஆண்டவரே,
நான் உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற மகனாய், ஒளியாய் உப்பாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவோம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் நடத்தப்படும் போது நாம் என்ன செய்வோம்? அவரால் நாம் இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். நம்மால் முடியாது, அவர் நமக்கு துணை செய்வார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைப்பார். நாம் வீட்டிலே சென்று இந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். அப்புறம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை வாசித்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென்.